ரவீந்திரன் ஐயா, நீங்க யார்கிட்டயோ வாசியோக பயிற்சி கத்துருக்கீங்க. நல்ல விஷயம் தான். தப்பில்ல. ஆனா வாசியோக பயிற்சி அப்படின்னு அதோடைய மூலமான விஷயமே உங்க வாசியுடைய மந்திரம். வாசியுடைய மந்திரம் இல்லாம நீங்க வாசியோக பயிற்சி செஞ்சீங்கன்னா, அது கண்டிப்பா அந்த பயிற்சி தடப்பட்டு தான் போகும். ஏன்னா, வாசிய நாம எழுப்பும்போது, நாம எழுப்புற முதல் விஷயம் நம்மளுடைய குலதெய்வத்துடைய சுவாசத்த தான் நம்ம எழுப்புறோம். குலதெய்வத்துடைய சுவாசம் நம்ம சுவாசத்தோட தான் கலந்திருக்கும். அப்போ குலதெய்வத்துடைய சுவாசம் எது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய டிஎன்ஏ. நம்மளுடைய டிஎன்ஏன்றது எது? நம்மளுடைய மூதாதையர் தாத்தா. மூதாதையர் தாத்தாவுடைய டிஎன்ஏவும் நமக்குள்ள கலந்திருக்கும். அதுதான் குலதெய்வம். அதனால அந்த சுவாசம் எழுப்பப்படும்போது, கண்டிப்பா நீங்க வாசி மந்திரம் இல்லாம அந்த சுவாசத்த எழுப்புனீங்கன்னா, கண்டிப்பா அந்த வாசியோக பயிற்சிய பண்ண விடாம, அவங்க குலதெய்வமே உங்கள தடுத்துக்கிட்டே வரும். வாசியோக பயிற்சி செய்ய முடியாது. அதே மாரி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சிய பண்ணீங்கன்னா, உடல்ல பிரச்சனையும் வரும். இதனால மந்திரத்தோடு நல்ல நெறிமுறையோடு நீங்க வாசியோக பயிற்சிய செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா எந்த தடையும் வராது. வாசியிலயும் நீங்க மேல்நிலை அடைய முடியுங்க. இதுவரைக்கும் லைவ்ல நெறைய கேள்விகள் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் மிக, 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 மிக நன்றி ஐயா. வாசி மந்திரம் வேணுமா? இந்த வாசியோக சேனலுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லபடியா வாசி மந்திரத்த வாங்கிக்கோங்க. அகத்தியர் வாசியோக சேனல்ல நீங்க ஜோதிட பிரச்சனைகள கேட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம் ஐயா. நல்லபடியா எல்லாரும் இதுவரைக்கும் மெசேஜ் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் மிக, 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 மிக நன்றி ஐயா.